எல்லோரும் பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் போட தான் வருவாங்க. ஆனால் நாங்கள் மட்டும்தான் பெட்ரோல் பங்குக்கே பெட்ரோல் போட வந்துருக்கோம். புரியல? இஃப் யூ நோ யூ நோ. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷமாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்னு நம்ம ஃபேமிலியில் சொல்லுவாங்க. நம்மளும் வந்து ஒரு லக்ஸரியாக காத்துட்ருக்க ஒரு இடம் தான். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் சின்ன வயசில் நம்ம அப்படியே உயிரை கொடுத்து காத்துட்டு இருந்த ஒரு இடம், இந்த இடத்துக்கு எப்படியாச்சும் கூப்பிட்டு போக மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அது என்னென்னா மண்டே ஹாலிடேவா? நீங்கள் மண்டே கிடையாதுல்ல? இந்த ஒரு இது வந்து 700 ருபீஸ் 750 ருபீஸ் வருது ஒரு ஆளுக்கு. வருத்தான்னு தெரில. என் கூட வந்த மூஞ்சிகள்லாம் பார்த்தா ரைடு போகுமானு தெரில. இவ தான் எங்கள் அக்கா. இவன் எதுக்கு வந்திருக்கானா ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் வருவா. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ரைடுக்கும் போக மாட்டான். இவளுக்கு தான் வேலை. இப்படி இருக்கல ஒரு காரு, மைடியர் குட்டி சத்தானில் வர மாதிரி. இந்த காரை இப்படி சுற்றிட்டு இப்படி போனால் ஒரு ரவுண்டு முடிஞ்சதாக அர்த்தமாங்க. இந்த டயரை சுற்றிட்டு போனால் ஃபாஸ்ட்டாக போகுது இந்த வண்டி. அங்கே பாருங்கள். என்னப்பா வீடு அல்லது பின்ன ஓட்டுறோம். நம்ம வரும்போது தாங்க சண்டை செலவெல்லாம் நடக்கும். எப்படி ஃபீல் பண்றீங்க சஞ்சய் இதை பத்தி? ரொம்ப பயமா இருக்கு. அதான் ஒண்ணும் இல்ல, போக மாட்டேன். நான் பொறுமையா போற வரைக்கும் ஓகேவா இருக்கு. அவன் எப்படா விடுவான்னு தெரியாம ஒரு பதற்றம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இருக்கிறதே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒருத்தர் வந்து அவனை அப்படியே கொடலெல்லாம் மேல வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. 2000 years later. பட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமா சொல்ல பயமுறுத்த அளவுக்குலாம் ஒண்ணு இல்ல. ஓகே, இந்த இயர் நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன் சார். நம்ம வாழ்க்கையில் பல முறை நிராகரிக்கப்பட்ட ஒரு இடம் தான் அது. இதுதான் பிகாஸ் நம்ம வரும்போது கடைசியாக வந்தப்போ எப்படி இருந்தாலும் ஒரு 10 வயசு 15 வயசில் தான் வந்திருப்போம். அப்போ விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் போகாமல் விட மாட்டேங்க. இப்போ பேசு. ஏய், என் முன்னாடி ஒரு தீஞ்சு உட்காந்துருக்காண்டா. எங்களுக்கு ரோலர் கோஸ்டரில் போகிற பயத்தோட இதெல்லாம் வந்து பாருங்க. போகும்போது கடை ஆடுது அந்த இரும்பெல்லாம். அந்த இரும்பை பார்த்தா தான் பயமாக இருந்துச்சு. நம்ம கூட ரைடுக்கு யாரும் வர மாட்டாங்க. நம்மளே சோலோவாக ரைடு போகலான்னு பார்த்தா இது டிஃப்ரெண்ட்டான சோலோவாக இருக்குது. யாருமே இல்லை. எனக்கு பின்னாடி ஒரு 2 பேர் இருக்காங்க. மக்களுக்கு தீம் பார்க் மேலே இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு பார்த்தா இந்த தீம் பார்க்கும் பழைய மாதிரி தாங்க இருக்குது. புது ரைட் கொண்டு வர்றது அந்த மாதிரி எதுவும் வித்தியாசமாக இல்லாததால கடுப்பாக தான் இருக்குது லைட்டாக. நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். நமக்கே கொஞ்சம் லைட்டாக நடுங்கிடுச்சு. வாந்தி மரம் மாதிரி இருக்குது. நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சார். இவனை நீங்கள் எல்லா கோயில் திருவிழாலையும் பார்க்கலாம். இவனோட வேலையை வாந்தி வர வைக்கிறது தான். யாரை வேணா கூப்பிடுவாங்க, வாந்தி எடுக்க வச்சுருவாங்க. இந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் பார்க்கும்போது பட்டுன்னு கலடு விழுதான் என்ன ஆகும் அப்படின்னு தோணும். அடுத்து நம்ம போக போகிற ரைட் பேர் பாருங்கள். இது நம்ம அப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ரைட் போயிருக்கோம். இப்போ நானே ஓட்ட போகிறேன். எனக்கு ஓட்டவே தெரியாது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன். இதே செட்டப்பில் தான் இருந்துச்சு. இப்போ ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்கணும். எடுக்கிற
டிஸ்னி ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப ஆவரேஜுங்க. வாட்டர் கேம்ஸ்லாம் நல்லாவே இல்லை. நல்லா இருக்குது இன் சென்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு நயகரா ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, அது மட்டும் தான் நல்லா இருக்குது. மற்றபடி சாதாரண ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்குது போல். நான் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தேன் வாட்டர் ரைட்லாம் இருக்கும்னு, ஒன்றும் இல்லை.